என் கேள்வி பதில் சொல்லிட்டு போ. என்கிட்ட என்ன குறை? என்கிட்ட என்ன உனக்கு பிடிக்கல? அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முதல்ல என் கையை விடு. இதை பார் பார்வதி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. உன் கையை விட்டுறேன். என்கிட்ட என்ன குறை சொல்லு. விடு. விடு. கையை விடுன்னு சொல்றேன்ல. இங்க பார் பார்வதி, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கழுத்துல தாலியை கட்டி இந்த கையை பிடிச்சு அக்னி ஊர்வலம் போக போறேன் நான் உன் கையை பிடிக்க கூடாதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதை சொல்லு. உன் கையை விட்டுறேன். இப்ப என் கையை விட போறியா இல்லையா? எனக்கு என்ன குறை? அதை சொல்லு. நான் விட்டுறேன். கையை விடு. என்ன குறைன்னு சொல்லு. பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஏன் அலற? அதான் வந்துட்டேன்ல. இனி பார்வதி பின்னாடி நான் உன்னை பார்த்தேன். போ, உன்னை அமிச்சவங்க கிட்ட போய் சொல்லு நான் திரும்ப வந்துட்டேன்னு. போடா. என்னாச்சு உனக்கு? பக்கத்தில் இல்லாத போலாம் தைரியமா இருந்த. இப்ப என்ன பார்த்ததும் ஏன் அழற? என்ன பாரு. இத்தனை நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல. எனக்கு பேச்சு வரல மாமா. அழுகதான் வருது. போலாம். எப்ப பார்த்தாலும் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு கும்மால அடிக்க வேண்டியது. இதுங்கெல்லாம் இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது மித்ரா. எனக்கும் தான் ஆண்டி. இந்த சந்தோஷம்லாம் ஆதியோட பிறந்த நாள் வரைக்கும் தானே.
வர ஆதியோட பிறந்த நாள், அகிலாவோட சந்தோஷத்துக்கு இறந்த நாள். அப்படிதான் நடக்கணும். அதுக்காக தானே வெயிட்டிங்ல இருக்கேன். சரி விடு, எல்லாம் இது தலையெழுத்து. நாமள கூட போய் நின்று அதுங்க சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிற மாதிரி நடிக்கலாம். வா. சிரி சிரி, நல்ல சிரி. மா, ப்ரோ வந்துட்டாரு. வந்துட்டானா? மா, ஆதி, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து, உன் குரலை கேட்டு. ஒரு போன் கூட பண்ணாம இப்படி வந்து இன்ப அதிர்ச்சி கொடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. நீ இல்லாத இத்தனை நாளும் இந்த வீட்லயும் சரி, என் மனசுலயும் சரி, ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் என் மனசும் இந்த வீடும் நிறைஞ்சிருக்கு. அது போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. ப்ரோ, நீ ஃபாரின்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணுவ. அப்ப அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கலாம்னு நினைச்சேன் ப்ரோ. ஆனா கவலைப்படாதடா, உனக்கு தேவையானது நீ சொல்லாமலே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தடா, இது உனக்கு. ப்ரோ சூப்பர் ப்ரோ. நான் என்ன வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சனோ அதே பாடி ஸ்ப்ரே, அதே பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்திருக்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நான் எந்த ஊருக்கு போனாலும் நீ ஆசைப்பட்டு என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதை போய் நான் மறப்பேனா? ஐஸ்வர்யா, இது உனக்கு. தேங்க்யூ ஆதி. மா, உங்களுக்காக நான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாம்மா.
தேங்க்யூ ஆதி. வா ஆ? உங்களுக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வாவ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஆதி. ஆதி பரவாயில்லையே, இத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அசத்திட்டு இருக்க. அப்படின்னா கண்டிப்பா பார்வதிக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பல. என்ன எல்லாரும் இப்படி பாக்குறாங்க? நான் என்ன தப்பா கேட்டேன்? இல்லக்கா, நான் எதுவும் தப்பா கேட்கலையே. பார்வதி நம்ம கம்பெனியோட குட்வில் அம்பாசிடர். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிறவ. ஆதிக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு கண்ணு துடிக்கும், அவளுக்கு ஒண்ணுன்னா ஆதிக்கு கண்ணு துடிக்கும். அவ்வளவு பாசம் இருக்கும்போது பார்வதிக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதனாலதான் கேட்டேன். ஏன் ஆதி, கரெக்டா தானே கேட்டிருக்கேன்? நீங்க நினைச்சது கரெக்ட் தான். நான் மறக்கல, பார்வதி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வட்டமா இதோ வந்துட்டேன் தம்பி. சொல்லுங்க பெரிய தம்பி. நீங்க அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்வதி கூட்டிட்டு வாங்க. சரிங்க தம்பி. எதுவும் வாங்கிட்டு வரலன்னு அகிலா முன்னாடி சமாளிப்பான்னு பார்த்தா தைரியமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த சமையல்காரிய கூப்பிட ஆளை வேற அனுப்பியிருக்கான். இவன் எல்லாத்துக்கும் துணிச்சுதான் இருக்கான் போல இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாங்கிற தைரியத்துல தான் இருக்கான். அகிலாவுக்கே புடவை தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த சமையல்காரிக்கு என்னத்தை வாங்கியிருப்பான்? பவுடரு, சென்ட்டு, வாட்சுன்னு ஏதாவது இருக்கும். பாப்பா அந்த விளையாட்டையும். ஹால்ல எல்லாரும் இருக்காங்க. மாமா எதுக்காக என்ன கூட்டிட்டு வர சொன்னார்னு தெரியலையே. எப்படி இருக்கு பார்வதி? நல்லா இருக்கியா? என்ன இது? மாமா இப்பதான் என்ன பார்த்த மாதிரி விசாரிக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. சரி, நாமளும் மாமாவை இப்பதான் பார்த்த மாதிரி நாமளும் விசாரிப்போம். நான் நல்லா இருக்கேன் பெரியய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? வெளிநாட்டுல இருந்து எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். ஆதி உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. உங்க பரம்பரைய உங்க கையாலேயே நீங்களும் அழிச்சிடாதீங்க ஆண்டி. என்ன பார்வதி, அப்படியே திகச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல, ஆதி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்ல, வரும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு gift வாங்கிட்டு வந்தான். உன் மேல எப்பவுமே பாசம் இருக்கும்ல, உனக்கும் ஏதாவது பவுடரு சென்ட்னு வாங்கிட்டு வந்திருப்பான். வாங்கிக்க. இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்க. என்ன ஆதி இது? பாக்கிறதுக்கு ஏதோ வெள்ளி செயின் மாதிரி இருக்கு. இதையா நீ ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த? குடுக்கறதா குடுக்கற. ஒரு தங்க செயினா வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. 1000 தான் இருந்தாலும் நம்ம குட்வில் அம்பாசிடர் அவங்க. சித்தி, ப்ரோ பார்வதிக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது பிளாட்டினோ. அது கோல்டு விட ரொம்ப காஸ்ட்லி. கோல்ட் எல்லாம் இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆண்டி.
இப்போலாம் பிளாட்டினம் தான். வந்துட்டா. ஆதி வாங்கிட்டு வந்திருக்க இந்த செயினோட மதிப்பு 2 லட்சத்துக்கு மேல இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க பார்வதி என்னோட குட்வில் அம்பாசிடர்னு. அப்போ நான் கொடுக்குற கிஃப்ட் வேல்யூபிளாக இருக்கணும்ல, அதனால தான் இந்த கிஃப்ட். வாங்கிக்க பார்வதி. இவ்வளவு வாங்குறத பாரு. நன்றி பெரியய்யா. நான் வரேன். ஆதி, பார்வதி உட்பட எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கும் வனஜா ஆண்டிக்கும் எதுவுமே வாங்கிட்டு வரலையா? நீ வேற மித்ரா, ஆதிக்கு நம்மளெல்லாம் ஞாபகம் இருக்குமா gift வாங்கிட்டு வர அளவுக்கு? ஏன் ஆதி? என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்க? உங்க 2 பேரையும் மறக்க முடியுமா? உங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆட பரவாயில்லையே. என்ன gift ஆதி? இது ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட். உங்களுக்கும் மித்ராக்கும் ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோங்க. ஏன் ஆதி, இதுவா ஸ்பெஷல் gift? How to live as a human. ஒரு மனுஷனா எப்படி வாழணும்ன்றது அந்த புக்ல இருக்கு. How to make others happy. எப்படி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணுன்றது அந்த புக்ல இருக்கு. இந்த 2 புக்கும் உங்க 2 பேருக்குமே ரொம்ப முக்கியம். இந்த 2 புக்கும் 2 பேரும் மாத்தி மாத்தி படிங்க. நிச்சயமா இந்த புக்கு 2ம் உங்களை ஒரு நல்ல மனுஷனா மாத்தும். மற்றவங்க மனசை காயப்படுத்தாம வாழ்றது எப்படின்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இது வரைக்கும் இந்த புக்கை படிச்சு நிறைய பேர் மாறி இருக்காங்களா? நான் நல்லா விசாரிச்சு பார்த்து தான் இதை வாங்கினேன். நீங்களும் படிங்க. நான் நல்ல மனுஷியா மாறணுமா? புக்கு கொடுத்தா இன்சல்ட் பண்ற? இப்ப பாருடா. ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. பின்ன நீ புடவையாவோ இல்ல சென்ட் பவுடரு வாட்ச்னு ஏதாவது கொடுத்திருந்தா கூட அது அழிஞ்சு போயிடும். ஆனா நீ கொடுத்திருக்கிறது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம், அறிவு. புஸ்தகம்னா சும்மாவா? இந்த மாதிரி ஒரு gift எங்களுக்கு தரணும்னு நீ நினைச்சிருக்க பாத்தியா? அதுக்காகவே உனக்கு இன்னொரு முறை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆதி, உனக்காக ஒரு சந்தோஷமான விஷயம். அக்கா, அந்த சந்தோஷமான விஷயத்த ஆதி கிட்ட நானே சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல ஆதி, உன் பிறந்த நாள் அன்னைக்கு உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம்.